வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் வழக்கம் போல் ஒரு முக்கியமான தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு ஜோசியரை பார்க்க போகும்பொழுது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான செயலை செய்ய போகிறதுக்காக அது செய்கிறதுக்கான சரியான டைம் இது தானா, இல்லை நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் பொழுது, முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும் பொழுது ஜோசியரை பார்க்குறது வழக்கம். அப்போ அவர் கேட்குற முதல் கேள்வியே உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறது, அந்த சமயத்தில் அந்த வயசு சம்மந்தப்பட்டவங்களோட வயசு என்ன அப்படிங்கிறது தான் தீர்மானிப்பாங்க. இதே தான் சட்டமும் நீதிமன்றத்தை அணுகிறவங்களோட வயசை முக்கியமாக வச்சு பரிசீலனை, அவங்க கேட்குற பரிகாரத்தை பரிசீலனை பண்ணோம். இது குற்ற செயல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதாவது சம்மந்தப்பட்ட நபர் குற்றம் செஞ்சிருக்கும் பொழுது அவரோட வயசு என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குற்றத்தினோட தன்மையை தீர்மானிக்கும். ஏன்னா அடல்ட் அப்படிங்கிற 18 வயசை நிரம்பியவங்களுக்கு ஒரு குற்றம் செய்யும் பொழுது அவங்கள ட்ரீட் பண்ண விதமே வேறு, சட்டம் அவங்கள நடத்துகிற விதமே வேறு. ஆனால் இதுவே ஒரு 18 வயசு குறைந்த நிரம்பாதவர்களை செய்யும் பொழுது அவங்களுடைய குற்றத்தன்மை ரொம்ப அதிகமாக பரிசீலனை பண்ணாமல் அவங்களோட அந்த சைக்கலாஜிக்கல் அந்த நேரத்தில் அவங்களுடைய மன ரீதியான தன்மை எதுனால அந்த குற்றத்தை அவங்க செய்ய வச்சது அப்படிங்கிறத பார்த்து குற்றம் அவங்களுக்கு எதிராக நிரூபணம் ஆகும் பொழுது அவங்கள ஒரு சீர்திருத்த பள்ளியில் தங்கி சமுதாயத்துக்கு ஏற்றவர்களை அவங்கள உருவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் தான் சட்டம் ஈடுபடுது. ஸோ அந்த விதத்தில் ஒரு குற்றத்தோட அந்த வயசுங்கிறது ரொம்ப அதிமுக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் விக்டிம் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வயசு வச்சு தான் அந்த குற்றத்தோட தன்மையும் தீர்மானிக்கப்படுகிறது. சிவில் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிவில் ரைட்டாக ஒரு மைனர், அதாவது 18 வயது நிரம்பாதவருடைய உரிமை பாதிக்கப்படுறது போல் இருக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியே அவரே நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கார்டியன், நேச்சுரல் கார்டியன், கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் வச்சு தான் அவருடைய உரிமைகள்லாம் எதுவும் பாதிக்கப்படலை, அவருடைய நலனுக்காக தான் இந்த செயல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்க நீதிமன்றத்தை அணுகி ஒரு உத்தரவு வாங்கிக்கிட்டு செய்கிறது பொழுது தான் அந்த செயல்கள் பிற்பாடு அந்த மைனர் மேஜர் ஆகும் பொழுது கூட அந்த செயல் எனக்கு எதிரானது, என்னுடைய நலனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா மைனர் ஷேர்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் விற்கும் பொழுது ஈவன் ஒரு நேச்சுரல் கார்டியனாக மதர் தான் நேச்சுரல் கார்டியனாக ட்ரீட் பண்ணப்பட்டாலும் கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியனாக இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய அந்த மைனருக்கு உண்டான சொத்துக்களை அவங்க விற்கவோ ஏதோ செய்யும் பொழுது அந்த நாளைக்கு அந்த மைனர் மேஜர் ஆகும் பொழுது அதுக்கு எதிராக கேள்வி எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் சிவில் பொறுத்த வரைக்கும் வயசு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இப்படி சட்டம் சம்மந்தப்பட்டவங்களோட வயசு முக்கியமானதாக கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு உயர்நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தை அணுங்களோட வயசையே பார்க்காம ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுனால அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். அப்படிங்கிறதுனால தான் இந்த தீர்ப்பை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த வழக்கோட விவரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஒரு லைன்மேனாக இருக்கிறாருங்க. இங்கே இல்லை, மத்திய பிரதேஷில் ஒரு சம்மந்தப்பட்ட அரசு சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி மாலினி மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. யூஸ்வலாக சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் யார் பேர் போட்டிருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸாக பார்ப்பாங்க. ஸோ லீகல்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்தாலே அதை கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் என்ன ஆகிடுது, ரேணு மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தன்னோட சகோதரியோட சேர்த்து அவங்க ஒரு கிளைம் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இறந்து போன ஓம் பிரகாஷ் எங்களுடைய தகப்பனார், அதனால் எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நீதிமன்றத்துலேயே அணுகி இந்த செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு லீகலர்ஷிப் சர்டிஃபிகேட்டுக்கும் செக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும் தானே நினைக்கிறேன். யூஸ்வலாக லீகலர்ஷிப் சர்டிஃபிகேட்டை தாசில்தாரே கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் ஒரு செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் எப்படி ஒரு ட்ரையல்லாம் நடத்துவாங்களோ, சம்மரி ப்ரொசீஜர் தான், பட் இருந்தாலும் ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு எப்படி விசாரணை செய்வாங்களோ அது மாதிரி விசாரித்து தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அப்போ தான் செக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவே போடுவாங்க. இது எந்த மாதிரி சமயங்களில் செக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடுவாங்க அப்படின்னா, அந்த மோபைல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ஜுவல்ஸ் லாக்கரில் வச்சுருக்கிறது, ஷேர்ஸ் எல்லாம் இருக்கிறது, டிபென்ச்சர்ஸு, அதே மாதிரி இந்த என்ன பாண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது சம்மந்தப்பட்டதெல்லாம் சம்மந்தப்பட்ட நபர் அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத செக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் தெளிவாக
சொல்லும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து யூஷுவலாக பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு லீகல் சர்டிஃபிகேட்டே போதும் அப்படின்னாலும் ஒரு ரைவல் கிளைம் வந்துருச்சுங்கிறதுனால நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு யார் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறாங்க. ஸோ ரேணு மகேஸ்வரின்னு சொல்லப்படுறவங்களும் அவங்களோட சகோதரியை வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து ஒரு சக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த நோட்டீஸ் வந்து ஆர்டர் பண்ணது கோர்ட்டு. ஆனாலும் யாரும் ஆட்சேபனை தெரிவித்து யாரும் கோர்ட்டில் அப்பியர் ஆகலை. அதனால எக்ஸ்பார்ட்டி டிகிரி வாங்கிட்டு சக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு வாங்கிடுறாங்க. இப்போ தான் இந்த மாலினி மகேஸ்வரிங்கிறவங்க வந்து அது செட்டசைட் பெட்டிஷன் போடுவாங்க. இந்த ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் 9 ரூல் 13 அப்படிங்கிறது. இந்த ஆர்டர் 9 ரூல் 13 கோர்ட்டில் படுற பாட்டு இருக்கீங்களே. ஈவன் இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் சிபிசிலலாம் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் நீதிமன்றங்களால் இந்த பெரும்பான்மையான வழக்குகள்லாம் காலதாமதம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே வந்து இந்த ஆர்டர் 9 ரூல் 13 ரூல் 9 பெட்டிஷன்ஸ் தான். ஏன்னா அந்த ஒருதலை பட்சமான எக்ஸ்பார்ட்டி டிகிரியை வந்து நீக்கிறவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டு அதையே பல வருஷங்களாக இழுத்து அடிச்சுட்டு போகிற நிலை தான் வந்து நிறைய வழக்குகள் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் சம்மந்தப்பட்ட கட்சிக்காரர்களையோ இல்லை அவங்களுடைய வழக்கறிஞர்களை தான் சொல்லணும். ஏன்னா நீதிமன்றங்கள் அது போன்ற வழக்குகளை எடுத்து முடிக்கணும்னு நினச்சாலும் வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்கிறேன். ஸோ இது போன்ற ஒரு ஆர்டர் 9 ரூல் 13 பெட்டிஷன் வந்து இந்த மாலினி மகேஸ்வரிங்கிறவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு அப்பீலும் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த சக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு உத்தரப்பட்டாங்க இல்லையா, அந்த மெயின் அதை சேலஞ்ச் பண்ணியும் போடுவாங்க. அப்போ ட்ரையல் கோர்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்களா, அதனால நாங்கள் இதை விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த டிஸ்மிஸலுக்கு அகேன்ஸ்டாக டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க அப்பீலில். டிஸ்ட்ரிக் கோர்ட் என்ன சொல்லும், கரெக்டு தான், நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால கீழ்கோர்ட்டு வந்து அதை விசாரிக்கிறதுக்கான இருக்குது இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் சம்மனை வந்து கோர்ட்டோட நோட்டீஸை நீங்கள் வாங்கிட்டீங்கங்க, அதுக்கான எவிடன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த தேதியில் வந்து கோர்ட் விசாரணைக்கு நீங்கள் வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் எதையும் சொல்லலை, அதனாலேயே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தள்ளிட்டுவாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தை அணுகிறது வந்து தீபேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவர் தான் அனுப்புவார். அவர் தன்னை வந்து ஓம் பிரகாஷனோட மகன் சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சக்ஷன் சர்டிஃபிகேட்டில் ஃபைல் பண்ணாங்கள்ல, கேஸ் ஃபைல் பண்ணாங்கள்ல, என்னை பார்ட்டியாகவே சேர்க்கவே இல்லைங்க, என்ன வந்து ஒரு தரப்பை விசாரிக்காமல், என்ன ஒரு பார்ட்டியை விசாரிக்காமல் போட்ட உத்தரவு செல்லாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பப்ளிக் நோட்டீஸ் அதில் கொடுக்க சொல்லுவாங்கள்ல. யூஸ்வலாக வந்து சக்ஷன் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது ஒரு பொது அறிவிப்புன்னு நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுவோன்னா, அறிவிப்பு கொடுங்க, பேப்பர்லலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று போடுவாங்க. அந்த பப்ளிக் நோட்டீஸில் வந்து ஓம் பிரகாஷோட இறப்பு சம்மந்தப்பட்ட விசாரணை தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த வாக்கியங்களும் காணப்படலை. அதனால் அந்த அறிவிப்பும் செல்லாது. இதங்களெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு அதை செட்டசைட் பண்ணிவிட்டு எங்கள் சாதமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லிவிடும்னா வந்து, இப்போ நீ வந்து ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளைம் பெட்டிஷன் போடணும்ல, மாலினி மட்டும்தான் போட்டாங்க, அவங்க பேர் தான் லீகல் ஹெட்ஷிப் சர்டிஃபிகேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. ரேணுகா வந்து இந்த ரேணு மகேஸ்வரி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாலினி தான் வந்து எங்களுக்கு எதிராக அப்போஸ் பண்ணவங்க, அதனால தான் அவங்கள பார்ட்டியாக சேர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போஸும் பண்ணலை அந்த பெட்டிஷனை, அதே மாதிரி அதனால் நீங்கள் நெசசரி பார்ட்டி இல்லைன்ட்டு உங்களை சேர்க்கவே இல்லை, அங்கே அப்போஸ் பண்ணாதனால உங்களை வந்து அவங்க சக்ஷன் சர்டிஃபிகேட்டில் சேர்க்கலைன்னு சொல்கிறாங்க. அதே போல் அதை நீங்கள் பார்ட்டியாக நீங்கள் அப்போஸ் பண்ணாதனால அந்த பப்ளிக் நோட்டீஸை நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த அருகதையும் இல்லை. அப்படியே அந்த பப்ளிக் நோட்டீஸில் வந்து தான் அந்த தேதியெலாம் குறிச்சிருந்ததில்ல, இந்த கோர்ட்டில் இந்த தேதியில் சார் நடக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாமே, அதையும் நீங்கள் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதிர்த்து தான் பயங்கர சத்தம் இருக்குல்ல. ஸோ முக்கியமான செய்தி சொல்லும் பொழுது சட்டத்துக்கு வந்து சம்மந்தப்பட்டது வந்து சனீஸ்வரர் தான். அவர் வந்து ஒரு முக்கியமான தகவல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தடுக்கிற வேலையெல்லாம் நிறைய செய்வார். அதனால தான் இந்த முக்கியமான செய்தியை நான் சொல்லும் பொழுது இவ்வளோ தடைகள்லாம் இடையூறுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்போது வந்து உச்சநீதிமன்றத்தில் இவர் போகிறச்சு என்ன சொல்லுவாங்க, இதை எதிர்த்து தான் தீபேஷ் மகேஸ்வரி வந்து போகிறார் இல்லையா. அப்போ தீபேஷ் மகேஸ்வரி மனு தாக்கல் செய்யும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்டர் 9 ரூல் 13 மனு வந்து
பார்க்கும் பொழுது என்ன சொல்லணும்? உயர்நீதிமன்றம் என்ன காரணத்துக்காக சொல்லுது, நீ ஏங்க வந்து கோர்ட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த சம்மந்தப்பட்ட செக்ஷன் சர்டிஃபிகேட்டு விசாரணை நடத்தப்பட்ட பொழுது தீபேஷ் மகேஸ்வரியோட வயசு வந்து 12. ஸோ 12 வயசில் இருக்கிறவர் வந்து ஒரு மைனரை வந்து நீதிமன்றம் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1. அதே மாதிரி பொது அறிவிப்பு கொடுக்கும் பொழுது அவர் மைனராக இருக்கிறதுனால அவரால் நீதிமன்றத்தில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது, ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. ஸோ இன்னொன்று வந்து அவங்களோட அம்மா வந்து மாலினி மகேஸ்வரி சம்மன் வாங்கிட்டாங்க, கோர்ட் நோட்டீஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்களோட தூண்டுதல்னால தான் இவர் வந்து தீபேஷ் மகேஸ்வரி காலதாமதப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இன்னொன்று மைனர் அவருடைய அப்பாவுடைய சொத்துக்களில் பெனிஃபிட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்குங்கிறச்ச அதை இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கப்படக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது இந்த தீர்ப்பு வந்திருக்கும் பொழுது அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் மேஜர் ஆகும் பொழுது தான் அதை சேலஞ்ச் பண்ணலான் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது தான் அவர் மேஜர் ஆகிறாரு. ஸோ சரியான வயசில் தான் அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாரு. அப்படிங்கிறச்ச மைனராக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் வரல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த மெயின் பெட்டிஷனை இது முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு வாரிசு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரேணு மகேஸ்வரிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதை வந்து கோர்ட்டில் வந்து அவங்க சப்ரஸ் பண்ணி தான் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மாலினி மகேஸ்வரி வந்து மகேஸ்வரியோட கணவர் ஓம் பிரகாஷ்னு சர்வீஸ் ரெக்கார்டில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இந்த சம்மன் கோர்ட் நோட்டீஸ் போயிருக்கு இல்லையா, அதில் ஒய்ஃப் ஆஃப்னு வேறு யாரோ ஒருத்தர் பேரை மாலினி மகேஸ்வரி ஒய்ஃப் ஆஃப்னு போட்டிருக்கேன். அவருக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தங்கிறதையும் குறிப்பிடல. ஸோ ஒரு தவறான தகவலை கொடுத்து நீதிமன்றத்தில் அந்த உத்தரவை பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறச்ச அந்த உத்தரவை நீக்கிறவு செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால இந்த செக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லி போட்ட உத்தரவு வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை ஒரு தப்பான தகவல்களோடு போய் அணுகி உத்தரவு பெற்றாலும் பின்னாடி நீதிமன்றத்திற்கு இந்த சகதிகள்லாம் கொண்டு வரப்படும் பொழுது அதை நீக்கிறவு செய்கிறதுக்கான அதிகாரம் சட்டத்தில் இருக்குது. அதை தான் உச்சநீதிமன்றம் இதில் வழக்கில் கையாண்டிருக்கு. இல்லை முக்கியமாக வந்து தீபேஷ் மகேஸ்வரியோட செயலை நம்ம பாராட்டணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீதிமன்றங்கள்லாம் அவருக்கு எதிரான தீர்ப்புகள் கொடுத்தாலும் மனம் தளராமல் தன்னுடைய கட்சியை வந்து ஜெயிப்பதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தாக்கல் செஞ்சு நீதியை நிலைநாட்டிருக்கிறாரு. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து சட்டம் குறித்த அடிப்படை சட்ட விவரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான அதுக்கான விழிப்புணர்வு நமக்கு வேணும். அந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய NGO சங்கடம் தீர்க்கும் சட்டம் திரும்ப இது போன்ற சட்ட விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுட்டு வரோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேன்மேலும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும். மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.